அதே மாதிரி ரீமார்க்கெட்டிங் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு இந்த கோடிங் தெரியணும். எப்படி இருக்குதுன்னா நமக்கு ஜஸ்ட் அவங்க கொடுக்குற வீடியோஸ் நான் யூடியூப்லயே பார்த்து கத்துட்டு போயிருவேன். எதுக்காக நான் வந்து காசு நான் எப்போ என் வெப்சைட் உங்ககிட்ட காட்டணும், நீங்க அப்பயே ட்ராக் மாறிட்டீங்க. எப்படி எங்களோட ஜிகே ப்ரோமோட்டர்ஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலி மெயினா பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கவர்ஸ் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன், ரீச் எடுத்து தரேன். எனக்கு புரியவே இல்லை. லாங் ஃபார்மேட்ல போட்டா யார் சார் உட்கார்ந்து படிப்பா? கிட்ட வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. 2022 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணேன். WordPress வெப்சைட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் அவர் வெப்சைட் ஹேக் ஆயிடுச்சுன்னு 3 மாசத்துக்கு ஒரு டைம் அவங்களுடைய வெப்சைட்டை வந்து ரீவேம்ப் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்போ பிசினஸ் வந்து பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம எத்தனை டைம் தான் லேர்னிங் அப்படிங்கறது வந்து தியரிட்டிக்கலா கத்துக்கிறதே கிடையாது. லேர்னிங் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்பாங்க. பட் ஆக்சுவலா லேர்னுக்கு அடுத்து இம்ப்ளிமெண்டேஷனா கிடையாது. சிம்பிள், எல்லாருமே போன் வச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். ஆனா பிசினஸ் கம்பெனி